அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹாப்பி மோசஸ். ஒரு முக்கியமான பதிவு பற்றின விஷயந்தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய ஆஃபீஸில் நம்மளுடைய சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் சாம்சங் தரப்புலேருந்து அந்த மானிட்டரை நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். மானிட்டர் சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 22 இன்ச்சு சைஸ் மானிட்டர் சைஸு. ஸோ அந்த மானிட்டர் என்ன ஆச்சுனாக்கா, கண்ணாடி பேக் சைடில் இருக்கிற இந்த ஒரு கண்ணாடி, இது மாதிரி ஒரு கண்ணாடி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சிஸ்டமில் விழுந்து அந்த சிஸ்டமுடைய டிஸ்பிளே வந்து உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சி போன டிஸ்பிளே வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், காமிக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா, இதுதான் உடஞ்சி போன டிஸ்பிளே. இந்த உடஞ்சி போன டிஸ்பிளேவை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக சாம்சங் கஸ்டமர் கேர் வந்து நான் கூப்பிட்டுருந்தேன். அந்த சாம்சங் கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி கேட்டேன். அவங்க ஒரு சர்வீஸ் நம்பர், அதாவது அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு நான் கொண்டு வரேன், இந்த சிஸ்டம் நான் ஆஃபீஸுக்கு கொண்டு வரேன், ஆஃபீஸுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள்லாம் வராதிங்க, ஆஃபீஸ்க்கு வராதிங்க, நீங்கள் வந்து கால் புக் பண்ணுங்கள், நாங்களே வீட்டுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நான் சரி பண்ணி தருவோம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராதிங்க. இல்லைங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆஃபீஸ் எனக்கு பக்கம்தான், நான் வந்து ஆஃபீஸ்லேயே கொடுத்து அது சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வராதிங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் தரேன், அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள், அவங்க நாங்களே வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வீட்டுக்கே வந்து அது சர்வீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னாங்க. சார் வேண்டாம் சார், நான் வந்து நானே வரேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் புக் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணேன். அந்த நம்பருக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் அவங்க வேறு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, வேறு ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ஒவ்வொரு கஸ்டமர் கேருக்கும் நம்ம கால் பண்ணால் கால் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த கஸ்டமர் கேருக்கு தான் நான் கால் பண்ணேன். கால் பண்ணி சொன்னதுக்கு அவங்க வந்து இந்த டிவி மாடல் நம்பர்லாம் கேட்டு கால் வந்து புக் பண்ணிட்டாங்க. கால் புக் பண்ணதும் அதே வேலூர் ஆஃபீஸ் தான், வேலூர் சாம்சங் சர்வீஸ் ஆஃபீஸ்லேருந்து தான் ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து ஃபஸ்ட்டே எடுத்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவோம், வந்து அந்த டிவியை பார்ப்போம், அந்த டிவியை நீங்கள் சரி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சரி பண்ணி தருவோம், ஆனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து காசு வந்து அட்வான்ஸ் பே பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைனாக்கா நாங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் அந்த டிவியெல்லாம் பார்க்குறதுக்கு 354 ரூபா சார்ஜஸ் வரும், அந்த சார்ஜஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா. சார் நீங்கள் முதல்ல வாங்க, வந்து நம்ம சிஸ்டமை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அது முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம். இல்லை நாங்கள் வருவோம், எங்களால் முடியும், நாங்கள் பண்ணி தருவோம் அப்படின்னாங்க. அதேபோல் சரி நானும் ஒத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். வந்து பார்த்து அவங்க நம்ம சிஸ்டமை பார்த்து அந்த சிஸ்டமுடைய மாடல் நம்பர்லாம் அவங்களுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிஸ்டமுடைய டிஸ்பிளே மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா 5500 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டிடிஎஸ் ஜிஎஸ்டியும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா அப்படி வரும்னு சொன்னாங்க. சாதாரணமாக இந்த டிஸ்பிளே வந்து உடஞ்சி போனதுக்காக 6000 ரூபா சொன்னாங்க. 6000 ரூபா சொன்னாங்க, வேணும்னா மாற்றிங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மானிட்டர் வாங்குறது நான் 7000 ரூபா தான், ஆனால் இந்த டிஸ்பிளேக்கு மட்டுமே நான் வந்து 6000 ரூபா செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் அந்த 354 ரூபா கொடுங்கனாங்க. 354 ரூபா நான் கொடுத்துட்டேன், அது வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் நீங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வராதிங்க, கால் புக் பண்ணுங்கள், நாங்கள் வருவோம், அதனால தான் நாங்கள் 350 ரூபா சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. பார்த்துங்க இப்படியே இருக்குது உங்கள். அதான் சர்வீஸ் சென்டர் பக்கத்திலே இருந்தாலும் வர வேண்டாம், நீங்கள் கால் புக் பண்ணுங்கள், நாங்கள் வரோம், ஆனால் அது எங்களுக்கு சார்ஜஸ் வேணுன்றது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸ்க்கு மட்டும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மானிட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்பிளே மட்டும்தான் போயிட்டுருக்கு. இந்த மானிட்டருடைய மாடல் நம்பர் நான் சொல்கிறேன். அந்த மாடல் நம்பர் ஏற்கனவே நீங்கள் மானிட்டரு இல்லை டிவி டிஸ்பிளே வச்சுருந்தீங்கனாக்கா அதில் உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது, போர்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த மானிட்டரை நீங்கள் ஏதாவது ஒரு கம்மி விலையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஏன்னாக்கா இந்த மானிட்டருக்கு பதிலாக நான் வேறு ஒரு மானிட்டரு டெல் கம்பெனியிலேருந்து 24 இன்ச்சு கொண்ட அந்த டெல் கம்ப்யூட்டர் மானிட்டர் நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த மானிட்டருடைய போர்டு நல்லா தான் இருக்குது. போர்டு, சவுண்ட்ஸு, ஸ்பீக்கர்ஸு எல்லாமே ப்ராப்பராக பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஆனால் அந்த டிஸ்பிளே மட்டும் தான் வரல. அதுக்காக பதில் நான் ஒரு டெல் வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த டெல்லுடைய அந்த மானிட்டரும் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். நம்மளுடைய
நம்மளுடைய ஆஃபீஸில் இருக்கிற டெல் மானிட்டர். அந்த டெல் மானிட்டரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் கடை தான், ட்ரீம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே தான் வேலூரில் இருக்குது. இந்த மானிட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 14,000 ரூபா ஆகும். ஆனால் நம்மளுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 11,000 ரூபாயில் கொடுத்தாங்க. உங்களுக்கும் இது போல் மானிட்டர் எதுனா வேணும் வேலூரில் பகுதியில் வாங்கணுன்னாக்கா, ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன். அந்த கடையை ரெஃபர் பண்ணுறேன், அங்கே போய்ட்டு வாங்கிங்க, நல்ல குறைஞ்ச விலையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மானிட்டர் மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மானிட்டர் மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குனாக்கா T24D310AR இந்த மானிட்டருடைய மாடல் நம்பரு. இது யாருன்னா தேவைன்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு இது எடுத்துங்க. போர்டுலாம் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, ஸ்பீக்கரெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. இதில் நீங்கள் டிவி பார்த்துக்கலாம், ஏவி போட்டுக்கலாம், HDMI கனெக்ட் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவர் போட்டுக்கலாம், எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டு கிடையாது, நார்மல் LED டிவி தான். இப்போ நான் வாங்கிக்கிற மானிட்டர் வந்து இதுதான். இப்போ வாங்கியிருக்கிற டெல் மானிட்டர். இது பேக் சைடு நம்மளுடைய ஆஃபீஸ் சிஸ்டம் தான். இது நம்ம ஆஃபீஸில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்டரு. ஸோ இதுதான் நம்ம டெல் மானிட்டர், நம்ம புதுசாக வாங்கின டெல் மானிட்டரு. நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. குறைஞ்ச விலையில் கொடுத்தாரு. ஒரு 11,000 ரூபாயில் வாங்கிக்கலாம். இது வெளியிலலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபாய் ஆகும். நான் என்னுடைய நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.